கலிங்க விஜயம். அத்தியாயம் 4. காளி கோயில். கோதாவரி ஆற்றின் தென்கரையில் படகுக்காக காத்திருந்த கருணாகர தொண்டைமானும் மாரவர்மனும் தங்களுடைய குதிரைகளை விட்டு இறங்கி மணற்பரப்பில் அமர்ந்தனர். மாலை நேரம். இன்னும் சூரியன் மறையவில்லை. சித்திரை மாதத்து வெயில் காலம். ஆனாலும் எங்கிருந்தோ குளிர்ந்த காற்றும் ஓரளவு வீசியதால் இருவரும் மணற்பரப்பில் சற்று நேரம் இளைப்பாறலாம் என்று நினைத்தனர். மாரவர்மன் கருணாகரனை பார்த்து, படைத்தலைவரே, இந்த இடங்களெல்லாம் சோழ நாட்டின் கட்டுப்பாட்டில்தானே உள்ளன என்று கேட்டான். ஆமாம், இந்த கோதாவரி ஆற்றின் தென்கரை எல்லை வரை கீழே சாளுக்கிய நாட்டின் நேரடியாக ஆட்சிக்கு உட்பட்டது. நமது சோழ சக்கரவர்த்தி கீழே சாளுக்கிய நாட்டின் தந்தை வழியில் அரசாட்சிக்கு உரிமையானவர் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும் அரசே. நமது சக்கரவர்த்தி தாய் வழியில் சோழ நாட்டுக்கும் தந்தை வழியில் சாளுக்கிய நாட்டுக்கும் உரிமையுள்ளவர் என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தானே. கோதாவரி ஆற்றின் அக்கரையிலிருந்து கலிங்க நாடு தொடங்குகிறது அல்லவா? அதுவும் நமது சோழராட்சிக்கு உட்பட்ட சிற்றரசுதானே. தென்கலிங்க நாடு கோதாவரி ஆற்றின் வடகரையிலிருந்து மகேந்திரகிரி வரையிலும் கிழக்கே வங்கக்கடல் வரையிலும் உள்ள நாடு. இதன் சிற்றரசன் பெயர் பீமன். அவன் நமது சோழ ஆட்சிக்கு கட்டுப்பட்டு கப்பம் செலுத்தியும் வருகிறான். ஆனாலும் அவனது நடவடிக்கைகள் பற்றி நமது சக்கரவர்த்திக்கு சந்தேகம் உள்ளது. அவன் வடகலிங்க நாட்டின் அனந்தவர்மனுடன் கூட்டு சேர்ந்து ஏதாவது சதி நடவடிக்கையில் ஈடுபடுகிறானா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அரசே, வடகலிங்கம் மகேந்திரகிரி மலைக்கு அப்பால் அல்லவா உள்ளது? ஆமாம், மகேந்திரகிரியிலிருந்து வடக்கே வங்க தேசம் வரை பரவியுள்ளது. ஒரு பக்கம் அடர்ந்த கானகங்கள், இன்னொரு பக்கம் மலைகள், மற்றும் ஒரு பக்கம் வங்கக்கடல் என்று 3 பக்கங்களில் இருந்தும் அந்நிய படைகள் எளிதில் வடகலிங்க நாட்டுக்கு செல்ல முடியாது. அது மட்டுமல்ல, வறண்ட பாலை நிலங்கள் அதிகமுள்ள பகுதி. குடிப்பதற்கு கூட நீர் கிடைப்பது அரிதான விஷயம். அப்படியா? இந்த மாதிரியான புதுமையான இடங்களை பார்க்க நான் வெகு ஆவலாக உள்ளேன். நிச்சயம் உன்னை வடகலிங்கம் அழைத்து போகிறேன். ஆனால் இப்போது அல்ல. நான் ஒரு திட்டம் வகுத்திருக்கிறேன். கவனமாக கேள். நீ கோதாவரி ஆற்றின் முகத்வாரத்துக்கு அருகில் இறங்கிக் கொள்ள வேண்டும். அங்கே முகத்வார நகரில் வணிகர்களின் வீதி உள்ளது. அங்கே குதிரை வியாபாரி வல்லபனின் இல்லம் எது என்று தெரிந்து கொள். வல்லபன் நமது சோழ அரசாங்கத்தின் ஒற்றன். அவனிடம் சென்று 7 முரட்டு குதிரைகள் வேண்டும் என்று கேள். இது ஒரு சங்கேத மொழி. அதன் அர்த்தத்தை தெரிந்து கொண்டு அவன் உன்னை அழைத்து கொண்டு தனி இடத்தில் ஏதாவது அடையாளம் இருக்கிறதா என்று கேட்டால் இந்த முத்திரை மோதிரத்தை காட்டி நீ என்னுடைய உபதளபதி என்று கூறி நமது நோக்கத்தை அவனிடம் தெரிவித்துவிட்டு வல்லபனிடம் முடிந்தால் பீமன் மாளிகையில் ஏதாவது பணியால் போல புக முடியுமா என்று தெரிந்து கொள். பீமனது நடவடிக்கைகள் பற்றி நீங்கள் இருவரும் இணைந்து விவரம் சேகரிக்க முற்படுங்கள். நான் நேரடியாக கோதாவரி ஆற்றை கடந்து வடகலிங்கம் செல்கிறேன். 1 மாத காலத்திற்கு பிறகு திரும்ப வந்து வல்லபனின் இல்லத்தில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிய கருணாகரன் ஒரு முத்திரை மோதிரத்தை மாரவர்மனிடம் கொடுத்தான். மேலும் சில பொற்காசுகளையும் அவனிடம் கொடுத்த கருணாகரன், தேவைப்பட்டால் உபயோகித்துக்கொள் என்று கூறினான். பொறுமையாக கருணாகரன் கூறியது எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மாரவர்மன் அவனிடம், அரசே, நீங்கள் மட்டும் தனியாக செல்ல உத்தேசித்திருக்கிறீர்கள். எனக்கு சற்று கவலையாக உள்ளது என்றான் தயக்கத்துடன். தோழரே, கவலை வேண்டாம். நான் பத்திரமாக திரும்பி வந்துவிடுவேன். மாறு வேடத்தில்தான் வடகலிங்கத்திற்கு செல்ல உள்ளேன். என்னை தெரிந்தவர்கள் அங்கு எவரும் இல்லை. வடகலிங்க மன்னனுக்கு என்னை பற்றி தெரிந்திருக்குமே தவிர என்னை நேரில் பார்த்ததில்லை. எனக்கு ஒன்றும் நேராது. நீயும் மிகவும் பத்திரமாக வல்லபனின் இல்லத்திலோ அல்லது அவன் அழைத்து செல்லும் சத்திரத்திலோ இருக்க வேண்டும். உறங்கும் போது கூட உன் அருகில் கத்தியை வைத்துக்கொண்டு உறங்கு. சரி, அப்படியே செய்கிறேன் என்று பதிலளித்த மாரவர்மன் ஆற்றில் ஒரு படகு வருவதை சுட்டி காட்டினான். பிறகு இருவரும் பெரும் குரலில் படகுக்காரனை கூவி அழைத்தனர். படகு அருகில் வந்தவுடன் படகுக்காரனிடம் தன்னை அக்கறை சென்று சேர்ப்பிக்கும்படியும் தன் நண்பனை முகத்வாரத்துக்கு அருகில் கொண்டு விடும்படியும் கேட்டுக்கொண்ட கருணாகரன் அதற்கு தகுந்த பொற்காசுகளையும் படகுக்காரனிடம் கொடுத்தான். சந்தோஷமாக பெற்றுக்கொண்ட படகுக்காரன் இருவரையும் அவர்களுடைய குதிரைகளையும் படகில் ஏற்றிக்கொண்டான். படகு புறப்பட்டு அக்கறையை சென்று அடைந்தது. கோதாவரி ஆற்றின் வடகரையில் இறங்கிய கருணாகரன் தன் குதிரையையும் இறக்கினான். பின்னர் தன் நண்பனிடம் விடை பெற்று கொண்டு குதிரையில் ஏறி வடதிசையில் சென்றான். கருணாகரனை இறக்கிவிட்ட பிறகு படகு முகத்வாரம் நோக்கி சென்றது. அன்று இரவு முழுவதும் கழிந்து போனது. கருணாகரன் ஓரிடத்தில் கூட ஓய்வெடுக்காமல் தன் குதிரையை செலுத்தி கொண்டே இருந்தான். கூடிய வரையில் ராஜபாட்டையை தவிர்த்துவிட்டு காட்டுப்பகுதி வழியாகவே தன் குதிரையை செலுத்தி கொண்டிருந்தான். அடுத்த நாள் விடியற் காலையில் பம்பா நதியை கடந்து
சந்தப்பேர் ஓதாவரு நதியையும் கடந்து கௌதமி ஆற்றங்கரையை அடைந்தான். அங்கே சுரை குடுவைகளில் நீர் சேகரித்து கொண்டான். அருகில் இருந்த தோப்புகளிலும் காடுகளிலும் உண்பதற்கு தேவையான பழங்களையும் கிழங்குகளையும் தேவையான அளவு சேகரித்தான். இனி தான் செல்ல போகும் இடங்களில் குடிப்பதற்கு நீரும் கிடைக்காது, உணவும் கிடைக்காது என்பதை உணர்ந்திருந்ததால் கிடைக்கும் உணவுப் பொருட்களை எல்லாம் ஒரு சிறிய மூட்டையாக கட்டி தன்னுடைய குதிரையில் ஏற்றினான். குதிரைக்கும் தேவையான உணவுப் பொருட்களை நதிக்கரையோரம் கிடைக்குமா என்று பார்த்தான். ஆட்கள் நடமாட்டம் அப்பகுதியில் அறவே இல்லை. இடம் கிடைத்தால் குதிரையை எங்காவது மேய்ச்சலுக்குத்தான் விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டான் கருணாகரன். நன்றாக ஓய்வெடுத்த பின் குதிரையில் ஏறி தன் பயணத்தை தொடர்ந்தான். நண்பகல் கடந்து பிற்பகலில் பாலை பிரதேசத்தை அடைந்தான். காளி தேவியின் கோயில் ஒன்று கண்களில் பட கோயிலுக்கு அருகே வந்து குதிரையிலிருந்து கீழே இறங்கி நின்று சுற்றுப்புறமெங்கும் கண்களை ஓட்டினான். கோயிலை சுற்றி ஒரு மயானம் இருந்தது. எங்கு பார்த்தாலும் மண்டை ஓடுகளும் எலும்புகளும் சிதறி கிடந்தன. ஒரு புறம் சாம்பல் மலை போல குவிந்திருந்தது. அவ்வப்போது வீசும் வறண்ட காற்றில் துர்நாற்றமும் சேர்ந்து வீசியது. சுரை குடுவையிலிருந்து நீரை பருகிய பிறகு ஒரு மேடான இடத்தில் அமர்ந்தான் கருணாகரன். அவனுக்கு அருகே அவன் கொண்டு வந்திருந்த ஒரு மூட்டையை பிரித்தான். அதில் கருமை நிறத்தில் ஒரு நீண்ட உடை ஒன்று இருந்தது. மேலும் சில மணி மாலைகளும் ருத்ராட்ச மாலைகளும் இருந்தன. சற்று நேரம் யோசனை செய்த கருணாகரன் கோவிலுக்கு அருகே இருந்த மயான பிரதேசத்தில் சுற்றி அலைந்து 4-5 மனித மண்டையோட்டுகளை கொண்டு வந்து ஒரு கயிற்றால் மாலை போல செய்தான். மேலும் தன் மூட்டையிலிருந்த பொய் தாடி, மீசை, நரைத்த தலைமுடி போன்றவற்றையும் வெளியே எடுத்து ஒவ்வொன்றாக அணிந்து கொண்டான். நீண்ட கருப்பு வண்ண ஆடையை உடுத்தி கொண்டு மணி மாலைகள் ருத்ராட்ச மாலைகளுடன் மண்டையோட்டு மாலையையும் அணிந்தான். அது போதாது என்று சுடுகாட்டு சாம்பலையும் தன் மீது பூசிக்கொண்டான். தன் உருவத்தை தானே ஒருமுறை பார்த்து கொண்ட கருணாகரனின் இதழ்களில் புன்னகை பூத்தது. அழகிய முகம், நன்றாக வாரிவிடப்பட்ட தலைமுடி, நீண்ட கைகள், நீண்ட கால்கள், சிறுத்த இடை, அகன்ற மார்பு என்று வசீகர தோற்றமுடைய கருணாகரன் இப்போது முற்றிலும் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டான். நரை முடியுடனும் தாடி மீசையுடனும் மண்டையோட்டு மாலையுடனும் கருமை நிற நீண்ட உடை அணிந்து சாம்பலையும் உடல் முழுவதும் முகத்திலும் அப்பிக்கொண்டு தன்னை ஒரு முரட்டு காபாலிகன் போல உருமாற்றி கொண்டான். தன் உருவத்தை பார்த்து திருப்தி அடைந்த கருணாகரன் வெளியே தெரியாமல் நீண்ட உடைவாளை ஆடைக்குள் மறைத்தபடி மெல்ல நடந்து தன் குதிரைக்கு அருகே சென்றான். புதிய உருவத்தை பார்த்து பயந்து போன அவன் குதிரை பயங்கரமாக முன்னங்கால்களை தூக்கி கனைத்தது. அதன் அருகே சென்ற கருணாகரன் குதிரையை தட்டி கொடுத்து, நண்பா, நான் உன் எஜமானன் கருணாகரன் தான் என்று கூறினான். அவன் வார்த்தையை புரிந்து கொண்ட குதிரை மறுபடியும் கனைத்தது. இம்முறை குதிரை கனைத்ததா அல்லது தன்னை பார்த்து சிரித்ததா என்று புரியாமல் சிரித்தான் கருணாகரன். பிறகு குதிரையை மெல்ல தட்டி கொடுத்து அதன் மீது ஏறி கொண்டான். தன் உடைமைகளையும் சேகரித்து கொண்டு குதிரையை மெல்லவே செலுத்தினான். இன்று இரவுக்குள் கலிங்க நாட்டின் பழைய தலைநகரான கலிங்க நகரம் என்னும் நகருக்குள் தான் சென்றுவிட வேண்டும் என்ற முடிவுடன் குதிரையை கிழக்கு திசையில் செலுத்தினான் கருணாகரன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.